நம்ம இது வரைக்கும் உறவு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் கிட்டுவிட்டு நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தி காணக்கூடிய காலம் என்றால் அது இந்த விருச்சிக ராசிக்கு இது உன்னதமான காலம். ஐயா, நான் சுகத்தை அனுபவிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பு. செயல் திட்டங்கள் பெரிய லெவலில் வரப்போகுது. வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்போகுது. வெற்றி வாகி சூடதான் போகிறீங்க. பயனுள்ள தேவைகளை நாம் செய்து கொள்ள போகிறோம். வாழ்வாதாரத்தை உயர்த்து என்னென்ன வேணும், வண்டி வாகனம் வாங்கணுமோ வாங்க போகிறோம். உறவுகள் நம்மளுக்கு எதுவுமே சரியாகவே வரலை, எல்லாருமே குழந்தை இல்லாதாலும் எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் உறவுகளால் நம்மளுக்கு இனிமேல் இன்பம் தரப்போகிறோம். நம்ம சுப நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். அந்த உறவுகள் நம்மளுக்கு மெய்ப்பட்டு நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் கன்னி ராசியில் புதன் பெறுவான், உச்சம் பெறுவார். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் தனது துலா ராசியில் ஆட்சி பெற போகிறார். என்னைக்குன்னா 19/9/2024 முதல் 14/10/2024 வரைக்கும். இதில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலனை வழங்க போகிறார் பார்ப்போம் வாருங்கள். புதன் பகவானும் கொடுக்கின்ற பாக்கியம் அந்த 26 நாட்கள் 14/10/2024 வரைக்கும் அவருடைய புதன் பகவான் அவரோட வீட்டில் கன்னிராசியில் உச்சம் பெறுவதும் அவர் ஆட்சி பெற்று உச்சம் பெறுவதும், அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இது வரைக்கும் 11ஆம் இடத்துல நீச்சகதி பண்ணி 7ஆம் அதிபதியும் அவர் தான். கணவன் ஸ்தானம் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு கணவன் என்று சொன்னாலே மனைவிக்கு கணவன் என்று சொன்னால் அந்த ஏழை குறிக்கும். ராசிக்கோ லக்னமோ எதுவாக இருப்பினும் அதுவே நம்மளுக்கு விதி என்று சொன்னால் பார்ட்னர்ஷிப் என்னென்ன இருக்குது, உறவுகள், நட்பு வட்டாரங்கள், தூரத்து தேசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது, நிரந்தர வெற்றி என்று சொன்னாலும் அந்த 7ஆம் இடத்தை குறிக்கும். ஒரு மனுஷனுக்கு உன்னதமான அமைப்பை பெறக்கூடிய காலமாக 12ஆம் அதிபதி உள்ளர உறவுகள். நம்ம இது வரைக்கும் உறவு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் கிட்டுவிட்டு நம் வாழ்வாதாரத்தை உயர்த்தி காணக்கூடிய காலம் என்றால் அது இந்த விருச்சிக ராசிக்கு இது உன்னதமான காலம். ஐயா, நான் சுகத்தை அனுபவிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அமைப்பு. நம்ம வாழ்வாதாரத்தில் நம்ம வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்துட்டுருப்போம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம் என்று கூட சொல்லுவேன். 26 டேட், அதாவது 26 நாட்கள் உன்னத அமைப்போடு உறவுகள் சேரக்கூடிய காலங்களாகும். நாம் இப்படியே தான் வாழ்க்கையை வாழ்ந்துருவோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றம் தரக்கூடிய காலம் என்றும், இந்த பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி இருக்கிற உறவுகளில் மட்டும் உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும், அவங்க உடம்பில் சண்டது பிரச்சனைகள்லாம் ஏற்படும், கைகாலில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா. இதனால் 11 என்பது மூதாதையரை குறிக்கும். அந்த 11ஆம் ஸ்தானம் வலுப்பெற்று உச்சம் பெறும் பொழுதெல்லாம் அவங்க உடல் உபாதைகள்லாம் ஏற்படுத்தும். இறைவன்கிட்ட ரொம்ப வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இறைவனடி அந்த காலடி என்று சொல்லக்கூடிய இடத்துல காயங்களை ஏற்படுத்தி தருவார். ஏன்னா கேது பகவானை கடந்து போகும்போதெல்லாம் இந்த சின்ன சின்ன துன்பங்கள் வரும். அவங்க உடலில் மட்டும் கக்கரை எடுத்துங்க. லாபம் தரக்கூடிய மாதம் என்று சொன்னாலும் இந்த 26 நாட்கள் உங்களுக்கு யோகமே கொடுக்க போதையா. நீங்கள் என்னென்னா நினைங்கய்யா, நடக்கட்டும். அது நடந்தால் நம்ம வீடியோஸ் போட்டோம், வாழ்வாதாரம் உயரட்டும், நம்மளுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. செவ்வாய் விருச்சிக ராசிக்காரங்க இனிமேலாவது ஒரு பெரிய மேன்மைக்கு வரட்டும், உன்னதமான காலத்துக்கு வரட்டும் நம்ம இறைவனை வேண்டுவோம். நான் காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்குது. நீங்கள் பட்ட வேதனையெல்லாம் இனிமேல் கிடையாது. வேலை இழந்தவருக்கு இது ஒரு சொல்லுதுன்னா அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் புதிய முயற்சியினை தரப்போகுது, தன்னம்பிக்கை தரப்போகுது. அவங்களுக்கு ஒரு மனம் தைரியம் வரக்கூடிய காலம் என்று சொல்லலாம். நாம் ஏன் இப்படியே இருக்கிறோம், நம்ம வாழ்வாதாரம் இப்படி தான் போகுமா, நாம் ஏன் நம்மளை மாற்றிக்காமல் இருக்கும். வெற்றி வாகை சூடக்கூடிய காலம் வந்துடுச்சியா. நாம் அசிஸ்டண்ட்டாகவே இருக்கணும் அவசியம் இல்லை. நாமளே டைரக்டராக மாற போகிறோம். நாமளே இனிமேல் புதிய பிஸ்னஸை நாம் தொடங்க போகிறோம். அதுக்கான காலம் உகந்த காலம் வந்துவிட்டது. வாழ்வாதாரத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் விலகிவிட்டது. உங்களுக்கான பயிற்சியான காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டதப்பா. நீங்கள் ஒரு இனிமேல் தேர்வுகள் எழுதக்கூடிய காலமும் வேலையில் நாம் ஜாயின் பண்ணக்கூடிய காலமும் வந்துடுச்சியா. தேர்வே எழுதுன காலமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் ஜாயின் பண்ணி பெரிய வெற்றியை காண போகிறோம். இதான் சொன்னேன், சுகத்தை அனுபவிக்கின்ற காலம் வந்துடுச்சுங்க. இல்லறத்தில் இது வரைக்கும் நாம் என்னென்ன வாங்கலை, வண்டி வாகனம் வாங்கலையா, கண்டிப்பாக வாங்க. தேவைகள் பூர்த்தி செய்ய போகிறோம். இந்த வாட்டி தேவைக்கேற்றார்போர் நாம் உணவு, உடை, எழுப்பினம் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் சாமி. இது ஒரு வாழ்க்கை தரம் மாறக்கூடிய காலம் என்றே கூட எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் புதிய அடையாளத்தை பெறக்கூடிய ராசிகள் என்று முதன்மை பெறக்கூடிய ராசியாக விருச்சிக ராசிக்காரங்க இருக்க போகிறாங்க.
ஒன் பை ஒன்னாக இனிமேல் எல்லாமே கிடைக்க போகுது. அவங்களுக்கான காலம், அந்த கர்ம காலம் என்று சொல்வதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் தீர்த்து விட்டு அவங்க உண்மையான வாழ்க்கை தரத்தை வாழ தான் போகிறாங்க. எளிமையான வாழ்க்கையும் உன்னதமான வாழ்க்கையும் வாழ தான் போகிறாங்க. இனிமேல் வெற்றி வெற்றி வெற்றி. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வெற்றி கிட்டிவிடும் என்றே சொல்லலாம். தொட்டதெல்லாம் துலங்க போதுங்க. லாபம் தருமா? கண்டிப்பாக வேலை செய்யறதுக்கான லாபம் கண்டிப்பாக கையில் வாங்கி தான் போகிறீங்க. இனிமேல் வரவுகள் என்பது இனிமேல் உங்கள் தொட்டுக்கொண்டே இருக்கும். இனிமேல் வரவு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போதுங்க. ஒருபடி நீங்கள் உயர்ந்தே காண போகிறீங்க. செயல் திட்டங்கள் பெரிய லெவலில் வரப்போகுது. வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்போகுது. வெற்றி வாங்கி சூட தான் போகிறீங்க. பயனுள்ள தேவைகளை நாம் செய்து கொள்ள போகிறோம். வாழ்வாதாரத்தை உயர்த்து என்னென்ன வேணும்? வண்டி வாகனம் வாங்கணுமோ வாங்க போகிறோம். வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, டிவி இல்லை, எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் எல்லாத்தையும் நாமளே வாங்கி போடுவோம். ஐயா கொஞ்ச நாள் தான் வாழ போகுது. அதில் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகும். யாரும் பெரிதளவில் சாதிச்சுட்டு வரப்போகிறோம். எல்லாருமே பெரிய உயர்ந்த அளவுக்கு ஒரு பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ இல்லது பெரிய அதிபராகவோ நான் எல்லாருமே வாழ முடியாது. அவரவர் தகுதிக்கேற்றால் போர் ஒரு நல்ல இடத்துல நாம் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க போகிறோம். அது உன்னதமான காலமாக இதுவே முதல் படி என்று கூட சொல்லுவேன். நம்மளுக்கான முதல் ஆரம்பம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் ஆரம்பித்துட்டு நம்மளுக்கு நல்ல காலம், வெற்றி பெறக்கூடிய காலம் என்றே நான் உறுதியாகவே சொல்லுவேன். உங்களுக்கான அமைப்பு இனிமேல் மறைஞ்சு வாழணும் அவசியமே இல்லை. தைரியம் தன்னம்பிக்கையோடு வாழலாம். வேலை சார்ந்த விஷயங்களும் கைகூடிவிடும். தொழில் எதுவாக இருந்தாலும் இனிமேல் சுயமாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க உடல்நலத்தில் அக்கறை எடுத்துங்க. லாபம் எது தொட்டாலும் லாபமாக அமையப் போகிறது. அன்பு பண்பு என்று சொல்கிற மாதிரி இனிமேல் உறவுகள் உங்களை சார்ந்து வரப்போகிறாங்க. இது வரைக்கும் உறவு உங்களை தேடி நீங்கள் போனதெல்லாம் உங்களை எதிர்த்தாங்கன்னா இனிமேல் உங்களை தேடி உறவுகள் வந்து சேரப்போகுது. உறவுகள் நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள் உறவு அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த அந்தரங்கம் என்று சொல்கிற மாதிரி மனுஷனுக்கு அந்தரங்கம் எல்லாம் மறைஞ்சு வெளியே போக போகுது. ஒவ்வொரு மனுஷனுக்கு அந்தரங்கள் ரொம்ப சரியில்லாமல் இருக்கும். இல்லற உறவு, தாம்பத்திய உறவுகளாக நீடிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். நல்ல புதிய முயற்சிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். லக்னம் நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாலே இதுவரைக்கும் தாம்பத்தியத்தில் நம்ம ரொம்ப என்ன சொல்லலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு உறவில் கல்யாணம் வச்சோன்னு குழந்தையே எனக்கு வரல. உறவுகள் நம்மளுக்கு எதுவுமே சரியாகவே வரல. எல்லாருமே குழந்தை இல்லாதால எனக்கு பெரிய பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் உறவுகளால் நம்மளுக்கு இனிமேல் இன்பம் தரப்போகிறோம். நம்ம சுப நிகழ்ச்சிகளில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். அந்த உறவுகள் நம்மளுக்கு மெய்ப்பட்டு நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. புத்திரபாகியம் கிடைக்க போதையா, நம்மளுக்கு வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்போகுது. எண்ணங்கள் சரியாக போகுது. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இனிமேல் குலுங்க போகிறது. இந்த கடினமான காலமெல்லாம் தாண்டி வந்தாச்சு. உறவுகள் இனிமேல் சரியாக இருக்க போகுது நம்மளுக்கு. அதுதான் மனுஷனுக்கு தேவையே. நம்ம தான் எல்லா விதமான வாழ்க்கை தரத்தையும் நாமளே தான் மாற்றிக்கணும். இனிமேல் எல்லாத்தையும் நாமளே மாற்றிக்க போகிறோம். செட்டிங்கை நம்மளே தான் பண்ணிக்கணும். அந்த எண்ணங்கள்லாம் கொடுத்துட போகிறாரு. நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது. இருந்த இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம், வீட்டில் இருந்தால் பிரச்சனைகள்லாம் விலகிட்டு வெளியோருவதை நீங்களே பார்க்கலாம். ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களை விட்டுட்டு போனதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல முயற்சியோடும் நல்ல வெற்றி தரக்கூடிய இடத்துல உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று காணப்படத்துள்ளதால் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்க போகுது. போங்க, நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நல்லதே நடக்க போகிறது. நன்மை தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் பகவான் உங்களுக்கு சென்றதால புதன் பகவான் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவரே தான். 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம். இந்த 8, 12 எல்லாமே 2, 8, 12 எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் தான். ஒரு மனுஷன் 12 என்பது மறைவு என்றாலும் மறைவில் தான் எல்லாத்தையுமே வச்சுக்கிறான். பணத்தை வெளியே போட்டு வச்சுக்கிறான். மகாலட்சுமி தங்கத்தை வெளியே போட்டு வச்சுக்கிறான். எல்லாம் மறைச்சி தான் வச்சுருப்பாங்க. அதுதான் லக்ஷ்மி கடாட்சம். மறைவு பொருள் எதுவோ அதுதான் லக்ஷ்மி கடாட்சமே. மறைப்பிறப்பது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் தான். உங்களுக்கு தேர்வுகள் எல்லாமே சரியாக போகுது. நல்ல பெரிய ஒரு எக்ஸாம் எழுதினா அதில் வெற்றி பெற்று நீங்கள் பெரிய லெவலில் கல்வி ஆகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களும், திருமணம் ஆகட்டும், எல்லாமே கூடி வரப்போகுதுங்க. உங்கள் உறவுகள், அதை சொன்னேன், எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு சேரப்போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 26 நாட்களில் ஓரளவுக்கு கிடைச்சி ஓரளவுக்கு திருப்தியாக இருக்க போகிறீங்க. நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம இல்லறச்சியில் நாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போம். இல்லைனா அந்த இடத்துக்கு நம்ம போய் வருவோம். கொஞ்ச நாளைக்கு ஒரு லக்ஸரி வாழ்க்கையை வாழ தான் போகிறோம். நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை இந்த விருச்சிக ராசிகாரன் இது ஒரு உன்னத காலமாக ஏற்றுங்க.
6 மாதத்துக்கு ஒரு முறையோ 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ திருச்செந்தூர் சென்று வர அந்த முருகப்பெருமானை செந்தில்நாதனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்துமே விலகும் ஐயா. நல்லா இருக்கிறதுக்கு இதுவே ஒரு உகந்த காலத்தில் நம்ம அதிலையோட பரிகாரத்தோடு சேர்த்தே சொல்கிறேன். திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. அந்த செந்தில்நாதனை எப்பொழுதும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ கந்த சஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் கேட்டு வாங்க. எப்பொழுதுமே இருக்கணும் அந்த நினைவு. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எதையுமே அந்த கொஞ்சம் கூட கூச்ச சுபாவம் இறைவன் பெயரை சொல்லும்போது நாமத்தை சொல்லும்போது எந்த காரணம் கொண்டு மனதளவில் வைக்காது. உள்ளத்தில் இருந்தால் தான் வெளியே வரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா கண்டிப்பாக சொல்லணும். ஒவ்வொரு முறையும் அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் விடுதலை பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம எண்ணங்கள்லாம் சரியாயிடும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.